இது உங்கள் சேனல். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பணக்கார குடும்பம். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன். பாடியவர்கள் டி.எம். சௌந்தரராஜன், எல்.ஆர். ஈஸ்வரி. நட்சத்திரங்கள் எம்.ஜி.ஆர்., சரோஜாதேவி. படம் வெளிவந்த ஆண்டு 1964. படத்தை இயக்கியவர் டி.ஆர். ராமண்ணா. இந்த திரைப்படம் 150 நாட்களை தாண்டி ஓடிய கருப்பு வெள்ளை திரைப்படம். இந்த பாடல் வரிகளை பாருங்கள். ஆரம்பத்தில் வாழ்ந்த மனிதன் என்ன செய்தான், இன்று என்ன செய்கிறான், நாளை என்ன செய்ய போகிறான் என்று பாடலின் அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கண்ணதாசனின் 1964 எழுதிய பாடல் அப்படியே படிப்படியாக மனித வாழ்வின் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை விளக்குகிறது. இந்த திரைப்படம் ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு என எல்லா மொழிகளிலும் திரைப்படமாக்கப்பட்டு வெளியில் வந்து வெற்றி பெற்றது. இது ஒரு குடும்ப திரைப்படம். குடும்பத்துடன் வந்து பார்க்கக்கூடிய திரைப்படமாக அமைந்தது. இதில் வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிமை. பாடல் வரிகளுக்குள் செல்லலாம். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணிலிருந்து பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான். மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காணுகின்றதெங்கள் நெஞ்சமே, எங்கள் ஆட்சி என்று மானும் எங்கள் நெஞ்சமே, கல்லில் வீடு கட்டுத்தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. உழைக்கும் மக்களுக்கு ஜாதியோ வேறு நீதியோ கிடையாது. எல்லோரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. மனிதன் வெள்ளையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, அவன் வேர்வையும் கண்ணீரும் ஒரே உப்புதான். இதில் பிரிவினையோ வேற்றுமையோ இல்லை. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான். ஆதியில் வாழ்ந்த மனிதன் கற்களை எடுத்து வேட்டையாடி உணவை தயார் செய்து உண்டு மகிழ்ந்தான். அடுத்து வந்த மனிதன் அதே காட்டை அழித்து நாட்டை உருவாக்கினான். மற்றும் ஒருவன் மண்ணில் இருந்து பொன்னை தேடினான். மறுபடியும் மனிதன் வளர வளர மண்ணிற்குள் இருந்து பொன்னை தேடி எடுத்தான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான். நேற்றைய மனிதன் வானத்தில் தனது ஏரோப்ளேன் எனும் தேரை ஓட்டினான். இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். இன்றைய மனிதன் நாம் வணங்கி கொண்டிருந்த வெண்ணிலாவில் இறங்கி மகிழ்ந்தான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான். வருகின்ற நாளைய மனிதன் இந்த உலகம் மட்டுமல்லாது 7 உலகத்தை ஆளப்போகிறான். மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காணுகின்றது எங்கள் நெஞ்சமே,
ஒரு காலத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த போது அதை காத்ததும் எங்கள் கையில்தான். இன்று மக்களாட்சி காணுகின்றதும் எங்கள் கைகள்தான். எங்கள் ஆட்சி என்று ஆளும் எங்கள் நெஞ்சமே, எங்களுடைய ஆட்சி என்றுமே ஆளும் எங்கள் நெஞ்சமே. கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கற்களை வெட்டி வீடுகளை கட்டி தந்ததும் எங்கள் கைகளே. கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. ஒருவர் மேல் ஒருவர் கருணையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதும் எங்கள் நெஞ்சமே. இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, எங்கள் நாட்டில் இல்லை என்று எதுவுமே இல்லை, எல்லாமே எல்லா வளங்களும் நிறைந்திருக்கிறது. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அருமையான அற்புதமான பாடல். 1964களிலேயே என்ன நடக்கும் என்பதை அற்புதமாக கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்.